பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது ரஷ்யாக்கும், அமெரிக்காக்கும் நடுவுல நடக்க இருக்கு. இந்த உக்ரைனோட பிரச்சனைய முடிக்கிறதுக்காக. இருந்தாலுமே ஆகஸ்ட் 8 இது போல விஷயங்கள் நல்ல செய்திகள்லாம் அந்த டைம்ல வந்தது. இருந்தாலுமே ஆகஸ்ட் 8 உக்ரைன்ல பல பகுதிகளையும் ரஷ்யா வெளுத்து வாங்கியிருக்கிறாங்க. மொத்தம் 108 ட்ரோன்கள். 108 ட்ரோன்கள் கிட்ட ரஷ்யா உக்ரைன்குள்ள ஏவி விட்டுருக்காங்க. இதுல 26 ட்ரோன்கள் ஹிட் ஆயிருக்கு அப்படிங்கிறதோட உக்ரைன் தரப்புன்னு சொல்லிக்கிறாங்க. இந்த ஹிட் ரேஷியோ அப்படிங்கிறது உக்ரைன் தரப்புல இருந்து குடுத்துக்கிட்டு இருக்காங்க. என்னதான் முதல்ல சொல்லாம இருந்தாலும், இப்பலாம் சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. அதுவும் குறைச்சு சொல்றாங்களா அப்படின்ற கேள்விகள் இருந்தாலும், ஹிட் ஆகுது அப்படிங்கிறது இதுல இருக்கக்கூடிய விஷயம். ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம், எலக்ட்ரானிக் வார்ஃபேர் இதெல்லாம் இருந்துமே இவ்வளவு தூரம் ஹிட் ஆகுதா அப்படின்ற கேள்விகள் இருக்கு. இதுல மிக பெரும் அளவுல அட்டாக் ஆனது டென்ப்ரோபெட்ரோவ்ஸ்க், கீவ், ஒடசா. இதுல ஒடசால வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆயில் டிப்போ, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், சிவிலியன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இது போல மிக முக்கியமான பகுதிகளில் தாக்குதல் நடந்திருக்கு. செக்யூரிட்டி கார்ட்ஸ்ல இன்ஜுரி ஆயிருக்காங்க அப்படிங்கிறத சொன்னாங்க. இதுல ஆயில் டிப்போ வந்து பாத்தீங்கன்னா அசர்பைஜானோட கம்பெனி வச்சிருக்கக்கூடிய ஒரு டிப்போ, சோகார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி. ஸோ இந்த அசர்பைஜான் கம்பெனியோட ஆயில் டிப்போவை ரஷ்யா தாக்கிட்டாங்க அப்படிங்கிறதோட குற்றச்சாட்டுகள் உக்ரைன் தரப்புல வந்திருக்கு. அசர்பைஜான் ரஷ்யாவோட அழுத்தங்களையும் மீறி அமெரிக்கால போய் ஒப்பந்தங்கள் போட்டு பேச்சுவார்த்தைகள் மூலியமா இந்த பிரச்சனையை முடிச்சிருந்தாங்க. ஸோ அதுக்காக பதிலடிகளா இது அப்படிங்கிற கேள்விகள் இருக்கு. அசர்பைஜானோட அசட்ஸ் இதுக்கப்புறம் சூறையாடப்படுமா அப்படின்ற கேள்வி இருக்கு. அடுத்தது கத்தி நேரா அசர்பைஜானுக்கு தான், அதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லை. எப்படி வாங்குறாங்க அப்படிங்கிறது போல பார்க்கலான்னு பல அனலிஸ்ட் வந்து கருத்துக்கள் இருக்கு. ஸோ என்ன நடக்கும்னு பார்ப்போம். ஏன்னா காக்கசஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம் ரஷ்யாக்கு, ஈரானுக்கு. அது மட்டும் இல்லாம ரஷ்யாவோட அலைஸ், ரஷ்யாவோட கனெக்ட் ஆகணும் அப்படின்னா இந்த காஸ்பியன் சி ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அதுல அசர்பைஜான் இப்ப அமெரிக்கா பக்கமா சாயிறாங்க அப்படிங்கும்போது ரஷ்யாவோட அலைஸ் எல்லாத்துக்குமே மிக பெரும் அளவுல சிக்கலா இருக்கும் அப்படிங்கிற மாற்று கருத்துல. சரி, ஓகே. ஒடசாக்கு அப்புறம் கீவ்ல வந்து பாத்தீங்கன்னா மக்கள் வாழும் பகுதியில தாக்குதல் பண்ணாங்க. இதனால தீப்பிடிச்சிருச்சு. 3 நபர்கள் காயமடைஞ்சிருக்கான்ற குற்றச்சாட்டு உக்ரைன் தரப்புல வந்திருக்கு. அது கூட டின்ப்ரோ பெட்ரோவஸ்க். ஸோ இந்த டின்ப்ரோ பகுதிகளில் மிசைல் ஸ்ட்ரைக் நடந்திருக்கு. இதனால பில்டிங்லாம் சேதம் அடைஞ்சிருச்சு, கார்லாம் டேமேஜ் ஆயிருக்கு அப்படின்னு குற்றச்சாட்டுகள் உக்ரைன் தரப்புல வருது. அது தாக்குதல்கள் ஒரு சைடு வீரியமா இருக்கு, பேச்சுவார்த்தைகள் ஒரு சைடு நடக்க இருக்கு. இந்த ஸ்மூத் ப்ராசஸ்க்காக அமெரிக்கா, அதாவது பென்டகான் இருக்காங்க இல்லையா அந்த மிலிட்டரி, ஸோ அவங்க தரப்புல இருந்து என்ன ஸ்டேட்மெண்ட் வந்திருக்குன்னா, உக்ரைனுக்குன்னு அலக்கீடு பண்ணியிருந்தோம்ல யூஎஸோட ஸ்டாக் பைல்ஸ்க்கு திருப்பி கொண்டு வரும் அந்த வெப்பன்ஸ் எல்லாத்தையும். உக்ரைனுக்குன்னு பில்டு பண்ணக்கூடிய ஆயுதங்கள் உக்ரைனுக்கு போகிறதுக்காக இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் மெமோ கொடுத்துருக்கோம். அண்டர் செக்ரட்டரி ஆஃப் டிஃபென்ஸ் தரப்புல ஒரு மெமோ கொடுத்துருக்கோம். ஸோ அதனால அந்த மெமோயின் அடிப்படையில் உக்ரைனுக்குன்னு போகக்கூடிய மிசைல்ஸ், இந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் இதெல்லாம் இருக்கும் இல்லையா, இந்த டேங்குகள் அதெல்லாம் திருப்பியும் உக்ரைன் அமெரிக்காலே கொண்டு வந்து வைங்கப்பா அப்படிங்கிற பண்ணா ஆர்டர் இஷ்யூ பண்ணதோ சொல்லப்பட்டு வருது. இது இந்த பாலிசி வந்து பாத்தீங்கன்னா கோலைகாரர்கள் தரப்புன்னு சொன்னதா செய்திகள் வந்துகிட்டு இருக்கு. ஸோ உக்ரைனுக்கு அமெரிக்கா கிட்ட இருந்து போகக்கூடிய ஆயுதங்கள் ஸ்டாப் பண்ணப்பட்டிருக்கு. இது எல்லாம் ரீரூட் ஆகி யூரோப்பியன் யூனியனுக்கு போகுமா அப்படின்ற கேள்விகளும் இருக்கு. அது மட்டும் இல்லாம பேச்சுவார்த்தைகள் நம்பகத்தன்மையா இருக்கணும் இல்லையா, போன தடவை மாதிரி இந்த தடவை ஏமாத்திட முடியாது. ஏன்னா இந்த அளவுக்கு சீரியஸ் ஆயிடுச்சு, அப்புறம் எஸ்கலேட் ஆகி வேர்ல்டு வேர் ஆயிரும். ஸோ அதனால இப்போ உக்ரைன் வந்து பாத்தீங்கன்னா உக்ரைனோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கக்கூடிய டொனஸ்க் பகுதிகள், ரஷ்யாவோட டொனஸ்க் பகுதிகள், அந்த பகுதிகள்ல இருந்து பீப்புள்ஸை சாரையா எவாக்குவேட் பண்றாங்க. நம்ம நேத்திக்கு பதிவுல பார்த்திருப்போம், டின்ப்ரோ பெட்ரோவஸ்க், லிமன் இது போல பகுதிகள்ல இருந்து மக்களை அதிகப்படியா வெளியேற்றுறாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ டொனஸ்க் பகுதியில இருந்து வெளியேற்றுறாங்க அப்படின்னா டினிப்பர் ரிவர் வரைக்கும் ரஷ்யாவுக்கு இந்த பகுதிகள்லாம் அமெரிக்கா கொடுத்துருவாங்களா அப்படின்ற கேள்விகள் இருக்கு. ஸோ அதன் அடிப்படையில் தான் இங்க இருக்கக்கூடிய மக்கள்லாம் அதிகப்படியா வெளியேற்றிட்டு இருக்காங்களா அப்படின்ற கேள்விகள் இருக்கு. நம்ம நேத்தி பதிவுல சொல்லும் போது ரஷ்யா அந்த டோர் ஸ்டெப்ல நிக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம், டின்ப்ரோ பெட்ரோஸ்குள்ள போக இருக்காங்க. ஸோ அதனால அங்க இருக்கிற மக்களை வெளியேற்றுறாங்க அப்படிங்கிற ஒரு பின்பம் இருந்துச்சு, அதை படி பார்த்தோம். ஆனா இப்ப பேச்சுவார்த்தைகள் சுமூகமா முடியுது, இது போல வருது அப்படிங்கும்போது டேர்ம்ஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது போல பார்க்கும்போது களத்துல இருக்கக்கூடிய விஷயங்கள் எடுத்து பார்க்கும்போது நம்மளுக்கு என்ன தெரியுது, ஸ்வாப்பிங் ஆஃப் டெரிட்டரிஸ்னு ட்ரம்ப் அவர்கள் சொல்லியிருந்தார். ஸோ டினிப்பர் ரிவருக்கு இந்தாக்குல இருக்கிற பகுதிகள்லாம் ரஷ்யாவுக்கு தான் வச்சுக்குங்கப்பா அப்படிங்கிறது போல கொடுத்துருவாங்களா அப்படிங்கிற போல கேள்வி இருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். ஆனா இப்போதைக்கு டொனஸ்க் பகுதியிலேருந்து மக்கள் எல்லாத்தையும் வெளியேற்றுறாங்க அப்படின்னா ரஷ்யாவோட டேர்ம்ஸ்ல இந்த டொனஸ்க் பகுதியை கொடுத்தாதான் சீஸ் ஃபயர் அப்படின்னு கூட சொல்லிக்கிறாங்க. ஸோ அதன் அடிப்படையில் இந்த பகுதியிலேருந்து இவாக்குவேட் பண்ணிக்கிறாங்க. ஸோ இந்த இவாக்குவேட் பண்றதுல வந்து பண்ணா குழந்தைகள் மற்றவங்களாம் இருப்பாங்க இல்லையா, ஸோ அவங்க எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா விட்ரா பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. அது லிமன் பகுதி, இந்த பகுதியெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். இது எல்லாத்தையும் நேற்றுக்கு பார்த்துருந்தோம். ஸோ அங்கே இருக்கக்கூடிய மிலிட்டரி ஹெட், அட்மினிஸ்ட்ரேஷன் ஹெட் தரப்புலேருந்தே வந்து பார்த்தீங்கன்னா இது போல ஸ்டேட்மெண்ட் வந்துட்டு இருக்கு. விளாடிம் பில்ஷிக் அவர்கள், ஸோ அவர் தரப்புலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா இது போல ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்துகிட்டு இருக்கு.
ஸோ ஒரு சைடு உக்ரைனும் தயாராயிட்டு இருக்கிறாங்க ரஷ்யாவுக்கு கொடுக்கறதுக்கு சில பகுதிகளில். ஆனா இன்னொரு சில பகுதிகளில் ஒடசா, இந்த ஒடசா என்ன நடக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்விகள் இருக்கு. இந்த ஒடசால இப்போ உக்ரைன் ஒடசா ட்ரையாங்கிள் அப்படிங்கிற உருவாக்கிட்டு இருக்கிறாங்க. அதாவது ஒடசா, மால்டோவா, ரொமேனியா இவங்க 3 நாடுகளும் இணைஞ்சு இந்த இடத்துல பாதுகாப்பா நம்ம கருங்கடலை வச்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக இனிஷியேட்டிவ் எடுத்து இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. அந்த இடத்துல டிரான்சிஸ்டியா இருக்கு. மேபி அடுத்த பிரச்சனை அங்க சிக்கல்கள் ஆரம்பிக்குமா அப்படின்ற கேள்வி இருக்கு. ஏன்னா இப்போ ஒன்ஸ் பல பகுதிகள் ரஷ்யாக்குள்ள போகுது அப்படிங்கும்போது இந்த பீஸ் டீல் ஒத்து வருது அப்படிங்கும்போது உக்ரைனுங்கிற ஒரு நாடு இருக்குமா இல்ல பல துண்டுகளா சிதறிடுமா அப்படின்ற கேள்விகள் இருக்கு. அப்படி நடக்குதுன்ற பட்சத்துல இந்த ஒடசாவை பாதுகாப்பா வச்சுக்க வேண்டியது நாட்டோ மேற்கோட கடமை. ஸோ அதனால இந்த இடத்துல ஒடசா ட்ரையாங்கிளை ஃபார்ம் பண்றாங்களா? ஒருவேளை சிக்கல் அப்படின்றது போல வரும்போது இந்த ஒடசாக்கு மால்டோவா, ரொமேனியா இணைஞ்சு ஒடசா அப்படிங்கிற ஒரு நாடு இந்த பகுதியை பாதுகாக்கிறதுக்காக களமிறங்குவாங்களா அப்படின்ற கேள்வி இருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த பிரச்சனை இப்போதைக்கு முடியும் போது ரிசல்ட்ஸ் எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிற சொல்றாங்க. உக்ரைனோட மக்களோட எண்ண ஓட்டங்களின் அடிப்படையில எஸ்கலேஷன் இருக்கும் அப்படிங்கிற சொல்றாங்க. ஸோ இது இந்த ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையோட கலை நிலவரம். அடுத்து அப்படியே மிடில் ஈஸ்டுக்கு வந்துட்டோம் அப்படின்னா இஸ்ரேல் 10 மணி நேரம் கேபினெட் மீட்டிங் அப்புறமா பல நேரங்கள் பேசி இஸ்ரேல் ஒரு முடிவு எடுத்துக்கிறாங்க. அதாவது எடுத்தவங்க ஒருத்தவன் போய் காசா பகுதியை பிடிச்சிட வேணாம். அதாவது இதுக்கப்புறம் காசாவும் கிடையாது, பாலஸ்தீனும் கிடையாது, வெஸ்ட் பேங்க் கிடையாது. யார் என்ன கூப்பிட்டு முடிவெடுத்து யூஎன்ல என்ன முடிவுகள் எடுத்தாலும் சரி, இதுக்கப்புறம் இது கிடையாது, பாலஸ்தீனை வேற எங்கேயோ வச்சுக்கங்க அப்படின்னு கூட சொல்லிட்டாங்க. யார் அப்ரூவ் பண்றீங்களோ அந்த நாட்டில் ஒரு சின்ன பகுதிகளை பாலஸ்தீன் கொடுத்து வச்சுக்கங்க போங்க அப்படிங்கிறது போல வரைஞ்சு காமிச்சிருந்தாங்க. பிரான்ஸோட சின்ன பார்க்லாம் வரைஞ்சு காமிச்சிருந்தாங்க இல்லையா? இப்போ கேபினெட் மீட்டிங்ல என்ன முடிவுகள் எடுத்துருக்காங்கன்னு இந்த காசாவை அனெக்சேஷன் பண்ணலாம். எப்படி பண்ணலாம்? ஸ்டேஜ் பை ஸ்டேஜா பண்ணலாம், பேஸ் பை பேஸ். அதாவது முதல்ல ஹியூமானிட்டேரியன் எய்டை வந்து பாத்தீங்கன்னா பண்றோம். 3 லட்சத்துக்கும் மேல இருக்கக்கூடிய மக்கள் எல்லாத்தையும் இந்த ரஃபா பகுதிக்கு கொண்டு வரும். இதெல்லாம் ஒரு ஃபேஸா இருக்கு. ஹியூமானிட்டேரியன் எய்டு முதல்ல கொடுத்ததுக்கு அப்புறமா மக்கள் ஓரளவுக்கு ரெடி பண்ணதுக்கு அப்புறமா இவாக்குவேஷன் பண்ணும் பணியில இறங்குறோம். அதாவது இந்த ரஃபா பகுதியில 3.5 லட்சத்துக்கும் மேல இருக்கக்கூடிய மக்கள் அப்படிங்கிறாங்க. இல்ல அந்த கணக்குக்குள்ள கொண்டு வந்துருவீங்களா அப்படிங்கிற கேள்வி இருக்கு. ஏன்னா தொடர்ந்து அட்டாக் நடந்துட்டே இருக்கனால பல மக்கள் இறக்குறாங்க. ஸோ அடுத்தது இவாக்குவேஷன் பண்ணதுக்கு அப்புறமா அப்படியே தள்ளி எஜிப்டுக்குள்ள அனுப்பி விட்டுருவாங்களா அப்படின்ற கேள்விகள் இருக்கு இந்த சினை பெனின்சுலாக்குள்ள. ஏன்னா எஜிப்துக்கும் இஸ்ரேலுக்கும் நடுவில் ஒரு ஒப்பந்தங்கள் நடந்திருக்கு. லார்ஜ் டீல் வந்து பாத்தீங்கன்னா இந்த கேஸ் ஆயில் ரிலேட்டடா வந்து பண்ண ஒரு டீல் நடந்திருக்கு. என்னப்பா எஜிப்ட் இப்படி பண்ணிட்டீங்களே அப்படிங்கிற சில அனலிஸ்ட் வந்து கருத்துக்கள் இருந்தாலும் அது இஸ்ரேலோட போட்டிருக்காங்க. அதான் இதில் இருக்கக்கூடிய விஷயம். இது அக்டோபர் 7க்குள்ள இந்த 2 ஃபேஸும் முடிக்கணும். இந்த 2 ஃபேஸும் முடிஞ்சதுக்கு அப்புறமா 3rd ஃபேஸ், அதாவது மிலிட்ரி வந்து பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் உள்ள போக ஆரம்பிக்கும் அக்டோபர் 7க்கு அப்புறம். ஸோ அங்க இருக்கக்கூடிய பகுதிகளை ஃபோர்ஸ்ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா மிலிட்ரி கட்டுப்பாட்டுக்குள்ள எடுக்க ஆரம்பிப்பாங்க. அதாவது ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் ஆகும்போது ஒரு பகுதிகளா வந்து சுத்தி வளைக்கிறது, கோஸ்டல் ஏரியாஸ் இது போல ஃபேஸா வந்து பாத்தீங்கன்னா பகுதிகளை பிடிச்சு அதுக்கப்புறம் இந்த எல்லா காரிடோர் எல்லா பகுதியிலையும் அவங்க கட்டுப்பாட்டுல எடுத்துக்கலாம் அப்படிங்கிறது போல பெஞ்சமின் நெத்தன்யாஹு அவர்கள் தலைமையில கேபினெட் மீட்டிங்ல வந்து பண்ண முடிவுகள் எடுத்துக்கிறாங்க. இதுக்கப்புறம் காசா, வெஸ்ட் பேங்க் அப்படிங்கிற விஷயங்கள் கிடையாது. அது எல்லாமே இஸ்ரேலா தான் இருக்க போகுது. இது நடக்கும்போது எந்த மாதிரியான விளைவுகள் வரப்போகுதுன்னு பார்க்கலாம். ஆனா இந்த முடிவுக்கு யூகே, பெல்ஜியம், நார்வே, ஜெர்மனி, கனடா, யூஎன்ல இருக்கக்கூடிய பல நாடுகள் எல்லாரும் அப்போசிஷன் தெரிவிச்சிட்டாங்க. இதெல்லாம் பண்ணக்கூடாதப்பா, ரொம்ப ரொம்ப தப்பு அப்படிங்கிறது போல கடுமையான கண்டனங்கள். நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் ரெட் கார்ட்ஸ் கூட நிறைய கண்டனங்கள் எடுத்து எல்லா நாடுகளும் வீசிக்கிறாங்க இஸ்ரேல் மேல. பட் இஸ்ரேல் அதை எதுவும் கண்டுக்கிற மாதிரி தெரியல. ஆனா இது நடக்குதான் போது நடக்குது அப்படிங்கும்போது என்ன மாதிரியான விளைவுகள் இருக்கு அப்படிங்கிறது போல பார்க்கலாம். இஸ்ரேல் இங்க மட்டும் கிடையாது, அடுத்த லெபனானையும் வந்து பண்ண தாக்கிட்டு இருக்காங்க. சிரியால ஒரு பஃபர் ஜோன் உருவாக்கிட்டாங்க. அடுத்தது இந்த லெபனான்லயே பஃபர் ஜோன் உருவாக்கக்கூடிய ப்ராசஸ்ல இறங்கிடுவாங்களான்னு அச்சங்கள் இருக்கு. ஏன்னா சீஸ்ஃபயர் போட்டதுக்கு அப்புறம் இப்ப வரைக்கும் 245 மக்கள் கொல்லப்பட்டிருக்காங்க இஸ்ரேலோட ஏர் ஸ்ட்ரைக்னால. அதுவும் ஒரு சைடு தொடர்ந்து நடந்துகிட்டு தான் இருக்கு. 516 நபர்கள் காயமடைஞ்சிருக்காங்க அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்துகிட்டு இருக்கு. நவம்பர் 2024க்கு அப்புறம் இத்தனை இன்சிடென்ட் நடந்திருக்கு. தொடர்ந்து ஏர் ஸ்ட்ரைக், ட்ரோன் ஸ்ட்ரைக்ன்றது ப்ரிசைஸ்டா நடந்துகிட்டே தான் இருக்கு. ஸோ இந்த பகுதியில் அடுத்தது காசா முடிச்சதுக்கு அப்புறம் இந்த சைடு திரும்பிடுவாங்களா அப்படின்ற அச்சங்கள் இருக்கு. ஸோ இது எல்லாத்துக்கும் கண்டனங்கள் தெரிவிக்கும் விதமா ஹவுதி தரப்புல இருந்து மிசைல்களை விட்டுருக்காங்க. மொத்தம் 3 அட்டாக்ஸ் இஸ்ரேல் மேல நாங்க நடத்தியிருக்கோம். டெல்லவீவ்ல இருக்கக்கூடிய பென்குனியான் ஏர்போர்ட், அப்புறம் அஸ்கலான் பகுதி, அப்புறம் பேர்ஷிவா. ஸோ இந்த பகுதிகள்லாம் நாங்க தாக்குதல் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிற ஹவுதி தரப்பு வந்து கிளைம் பண்ணிக்கிறாங்க. இன்டர்செப்ட் பண்ணிட்டோம் அப்படிங்கிறது போல இஸ்ரேல் தரப்புன்னு சொல்றாங்க. ஸோ என்ன நடக்க இருக்கு அப்படிங்கிறத போல பார்க்கலாம். ரஷ்யா உக்ரைன் பிரச்சனை முடியும் அப்படிங்கிறது போல இருக்கக்கூடிய இந்த சமயத்துல மிடில் ஈஸ்ட்ல மிக பெரும் அளவுல பிரச்சனைகள் வெடிக்குது. ஸோ
அடுத்த கான்ஃபிளிக்ட் அப்படிங்கிறது மையம் வந்து பாத்தீங்கன்னா மிடில் ஈஸ்டா மாறிடுமா அப்படின்ற அச்சங்கள் இருக்கு. டைரக்டா அடிச்சது போதும், ப்ராக்ஸி யுத்தம் அப்படிங்கிற பேர்ல நம்ம ஸ்டாப் பண்ணிக்குவோம், அடுத்து இங்க பார்க்கலாம் அப்படிங்கிற களமிறங்கிடுவாங்களா அப்படின்ற அச்சங்கள் இருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த பிரச்சனைகளை சுமூகமா பேசி தீர்த்துக்குவாங்க அப்படிங்கிற நம்பிக்கையில அடுத்த பேர்ல உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப். பை.